அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஐயாவை பார்த்தோன்னே நிறைய பேர் பேசலாம்னு நினச்சிருப்போம். நேராக ஐயா மேடைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த விழாவினுடைய சிறப்புரை வழங்குவதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருக்கின்றார்கள் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்வதை விட வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்திலே சென்று கொண்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். அவங்க அறிவியல் துறையிலே, குறிப்பாக இயற்பியல் துறையிலே பேராசிரியர், கல்லீரனுடைய முதல்வராக இருந்தவர்கள். அப்போ அந்த அறிவியல் நுட்பத்தை அவர் மிக அதீதமாக இயற்கையில் பெற்றிருந்தார். அப்போ மகரிஷி அவர்களோட ஒரு இணைப்பு கிடைத்த போது மகரிஷி அவர்களுடைய ஒரே கனவு உலக அமைதி. அதற்கு இந்த தத்துவத்தை விஞ்ஞானத்திற்கு கொண்டு போய் சேர்த்தனுங்கிறது மகரிஷியோட பெரிய கனவு. அதற்கு அவர் எண்ணிக்கொண்டிருந்த போது இறைவன் கொடுத்த கொடைதான் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். குறிப்பாக மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே 3 ராமானுஜம் மிக முக்கியமானவர்கள் என்று. ஒன்று, ஆன்மீகத்திலே ராமானுஜ ஆச்சாரியார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். துவைதம் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய மகான் ராமானுஜர். அடுத்ததாக கணித மேதை ராமானுஜம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக அறியப்பட்டவர். உலகின் மிகச்சிறந்த கணிதவியலாளர், ஒரு ஞானி. இவர்கள் இருவரையும் எப்படி மறக்க முடியாதோ அதே போல இந்த வேதாத்திரியத்திலே ஒரு ராமானுஜம் இருக்கிறார் என்று மகரிஷி அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ மகரிஷி அவர்களே அந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மகரிஷி அவங்கள நேரில் பார்த்ததில்லை. நேற்று யாரோ கூட சொன்னாங்க, மகரிஷி அவங்கள பார்க்காதவங்க கூட அந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா பலன் வரும். பங்காரையா தான் சொன்னாங்க அந்த இடத்த. அப்போ மகரிஷி அவங்கள நான் பார்த்ததில்லை. ஆனால் அதை பற்றி பெரிய கவலை ஏக்கமெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிதாக வந்ததில்லை. ஆனால் சில நேரம் அவரை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கு. அது பெரிய தாக்கம் இல்லைனாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு 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 தாட் இருக்கும் இல்லையா? நம்மளை வழிநடத்தின குரு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அது ஒரு நாள் நான் பல நாள் அழகர் ராமானுஜம் ஐயா அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 14-15 ஆண்டுகளாக அவங்களோட பழக்கம் இருக்கு. ஆனால் பேரளத்தில் ஐயாவோட ஆசிரமம் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு நாள் ஒரு பயிற்சிக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே அவர் நடந்து கொண்ட விதங்கள் உண்மையாலுமே மகரிஷி எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரதிபலிப்பா என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா மகரிஷி ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட்டு அது பிறருடைய தேவையை முதல்ல கவனிச்சு கவனிச்சு பார்த்துக்குவாங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளவு எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தவிர, ஆனால் அது ஐயா அவங்களோட ஆசிரமத்துக்கு போய் இருந்தபோது அது என்னால் உணர முடிந்தது. அதனால் இன்னைக்கு நமக்கு ஒரு குருமகானுடைய நிலையில் இருந்து பல பேராசிரியர்கள் நமக்கு அந்த வழிகாட்டுதலை செய்து கொண்டிருந்தாலும் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் பல ஆண்டு காலம் வேதாத்திரி மகரிஷி அவர்களோடு இருந்து அந்த ஞானத்தை பெற்று இன்னைக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நமக்கு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய பேரு என்று தான் நம்ம கருதணும். ஐயா அவர்களை நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று இந்த தெய்வீக நிகழ்வினுடைய சிறப்புரையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம்.
ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வாழ்க்கையில் அன்றாடம் இருக்க வேண்டிய உணர்வுகள், அன்றாடம் நம்மோடு இருக்க வேண்டிய செயல்கள் அனைத்தையும் உறுதிப்படுத்தும் வகையாக இன்றைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு அமைந்துள்ள இந்த கூடம், இந்த ஆசிரமம், இந்த வளாகம் என்ற அனைத்துக்கும் மூலமாக இருக்கிற எனது இனிய நண்பர் இறை மதன் அவர்களே, அவர்களோடு தோளோடு தோள் நின்று ஊக்கப்படுத்தி வருகிற, செயல்படுத்துகிற திருமதி லதா மதன் அவர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அறிமுக உரையை கொடுத்த இனிய நண்பர் பங்காரு ஐயா அவர்களே, எனது நண்பர் இமயவரம்பன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மதன் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிட நேரங்கள் பேசும்போது ஒரு வார்த்தைகளை சொன்னார்கள். நமது உறவுகள் அனைத்திற்கும் அச்சாரமாக விளங்குவது கணவன் மனைவி உறவு. ஒரு இல்லத்தில் கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாக அமைந்துவிட்டால் அந்த இல்லத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் சரியாக அமையும். பிள்ளைகளுடைய உறவு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய உறவு எல்லாமே இந்த உறவில் தான் இருக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவி என்ற உறவை விட புனிதமான உறவும் இல்லை, அதைவிட புனிதமான உறவு இல்லை, அதைவிட நெருக்கமான உறவும் இல்லை. ஆக நெருக்கமும் புனிதமும் இணைந்தது கணவன் மனைவி உறவு. அதனால தான் தத்துவத்தில் கூட திருப்பாவை தந்த ஆண்டாள் அவர்கள் கூட ஒரு பெண்மணி இறைவனை கணவனாக பார்த்தார். ஏன்னா அதை விட நெருக்கமான உறவு இல்லையே, இல்லை, அதை விட புனிதமான உறவும் இல்லை. அதனால இறைவனையே கணவனாக பார்த்தார்கள். அந்த கணவனோடு எப்படி திருமணம் எல்லாம் நடந்தது என்பதையும் சொல்லிக்கொண்டே வருவார்கள். மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று இறைவனை கணவனாக பார்த்தார்கள். இந்த உறவு என்னைக்கு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, இந்த உறவு ஏழேல் பிறவிக்கும் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடையவன் திருக்கையால் தான் பேற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான் என்று நினைப்பார்கள். ஆக ஒரு ஆன்மீக பெண்மணி இறைவனை கணவனாக பார்த்தார்கள். இதையே சற்று வேறு விதமாக பார்க்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஆண்டாள் பார்த்தது இறைவனை கணவனாக பார்க்க சொன்னார்கள், பார்த்தார்கள். வேதாத்ரி மகரிஷி சொல்லுவது கணவனை இறைவனாக பாருங்கள். அதான் இன்றைக்கு பெண்மைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி. எந்த நிலையில் இருந்தாலும் கணவனை இறைவனாக பாருங்கள். கணவனை அவர்கிட்ட இருக்கிற காசுனால அவரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவை வைத்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. கணவனை இறைவனாக பாருங்கள். இது நான் உங்களிடம்
முதலாவதாக கொடுக்கக்கூடிய இந்த வேதாத்திரிய செய்தி. ஏனென்றால் மகரிஷி அவர்கள், வேதாத்திரி மகரிஷி அவர்கள், அவர்களை எப்படியெல்லாம் பார்க்கலாம், என்னால் அவரோடு அருகில் இருந்து 10 ஆண்டு காலம் அவரோடு வாழ்ந்தவர். அவரை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்பதற்கு, இறைவனை பற்றி பேசும்போது அவரை ஒரு தத்துவ ஞானியாக பார்க்கிறோம். தத்துவ ஞானி. விஞ்ஞானத்தை பற்றியும் பேசுறாரு, அப்பா அவரை ஒரு விஞ்ஞானியாகவும் பார்க்கலாம். சமுதாயத்தை பற்றி பேசும்போது ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்களது அமைதியின்மைக்கு காரணம் ஆசைகளை சீரமையுங்கள். ஆசையின்றி வாழ முடியாது, ஆனால் ஆசைகளை சீரமையுங்கள். ஆசைகளை நிறைவேற்றி நான் அமைதி அடைய முடியாது. ஏன்னா ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா அது இன்னொரு ஆசைக்கு போகும். ஆக ஆசைகளை நிறைவேற்றி அமைதி அடைய முடியாது. ஆசைகளை வேண்டாம் என்றால் ஒதுக்குங்கள், ஆசைகளை சீரமையுங்கள் என்று அவர் சொன்னபோது அவர் ஒரு மனோதத்துவ நிபுணராக பார்க்கிறோம். ஆக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு விதத்தில் ஒரு தத்துவ ஞானி, மெய்ஞானி. ஒரு விதத்தில் அவர் ஒரு விஞ்ஞானி. ஒரு விதத்தில் அவர் மனோதத்துவ நிபுணர். ஒரு விதத்தில் பார்த்தால் அவர் சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர் என்று சொல்லுவோம். ஆக இந்த சோசியல் ரிஃபார்மர் என்ற கருத்துக்கு வரும்போதுதான் அவர் பெண்மையை பார்த்து சொன்னது என்ன. ஆக இன்றைக்கு மகரிஷியினுடைய பார்வையில் பெண்மை, இந்த பெண்மை தான் தாயாகவும் வருது, தமக்கையாகவும் வருது, தாரமாகவும் வருது. ஆக எல்லா நிலைகளிலும் எனக்கு உறவாக வரக்கூடிய இந்த பெண்மை, இதை பற்றி மகரிஷி பார்க்கிற பார்வை என்ன என்று பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதனால முதல்ல பார்க்குறாரு, இன்றைக்கு பொதுவாக நம்ம பெண்மைக்கு மதிப்பு அவ்வளவாக தருவது இல்லை. நீங்கள் வீட்டிலையும் சரி, நாட்டிலையும் சரி, இல்லை, பெண்மைக்கு அவ்வளவாக மதிப்பு நாம் தருவது இல்லை. இன்றைக்கு நம்ம உபயோகிக்கிற வார்த்தை உனக்கு என்ன தெரியும், இல்லை, அதை சாதாரணமாக சொல்லுவோம், உனக்கு என்ன தெரியும். அவர்கள் கொடுக்குற மதிப்பு நம்ம அவ்வளோதான் கொடுக்குறோம். ஏன் அப்படி நடந்து போச்சு, ஏன் அப்படி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா, மகரிஷியினுடைய பார்வையில் இன்றைக்கு நம்ம பெண்மையை சரியாக பார்க்கவில்லை என்றால் இதில் ஆதியில் விளைந்த ஒரு மெய்ஞான தவறு என்பார். மெய்ஞானத்தில் ஒரு தவறு நடந்து விட்டது, அதனால தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி என்ன தவறு மெய்ஞானத்தில் நடந்தது, அதை நம்ம கூட யோசிச்சு பார்க்கல. மெய்ஞானத்தில் ஒரு தவறு நடந்ததுனால தான் இன்றைக்கு பெண்மைக்கு நம்ம அப்படி சொல்கிறோம். நம்ம என்ன தவறு அது என்று பார்க்கும்போது, ஆதியாக இந்த காற்றுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காற்று, இந்த பூமியை சுற்றி காற்று இருக்கு, இல்லை, பூமியை சுற்றி காற்று இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு சொல்கிறோம். பூமியை அதை சுற்றி காற்று இருக்கு. காற்று அடிக்குதுங்கிறோம், காற்று வீசுதுங்கிறோம், புயலாக வருதுங்கிறோம். அப்போ இந்த காற்று ஆண்பாலா பெண்பாலா, என்ன சொல்றது இந்த காற்றை, இல்லை, என்ன சொல்றது, இதை ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது காற்று அடிக்குதுங்கிறோம், அவ்வளோதான். காற்று வீசுதுங்கிறோம், இல்லை. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தெய்வங்கிறோம். தெய்வம் என்ன 12 கிலோமீட்டருக்கு தான் இருக்கா, எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் போகும் தெய்வம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியவும் இருக்கு.
இந்த 12 கிலோமீட்டர் இருக்கிறதே, இதையே நம்ம வந்து சாதாரண ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையும் மீறி போகுதே, பிரபஞ்சத்தையும் மீறி போகுதே. அந்த தெய்வத்தை ஆண் என்று சொல்வதா, பெண் என்று சொல்வதா? என்ன சொல்றது? என்ன சொல்றது? ரைட், இங்கே தான் மிஸ்டேக் நடந்து போச்சு. அந்த மிஸ்டேக்னால தான் வீட்லேயும் அவங்களுக்கு மதிப்பு கிடைக்கல. என்ன மிஸ்டேக் நடந்து போச்சு? இந்த தெய்வம், இந்த தெய்வத்தினால 3 செயல் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் 3 செயல் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன செயல்? பிறப்பு, ஆக்கல், ஆக்கல், அதை காத்தல், நீக்கல். அழித்தல்னு சொல்ல வேணாம், நீக்கல், அவ்வளோதான். இந்த 3 நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த 3 நடந்துக்கிட்டே இருக்கு. யாருடைய செயல்? தெய்வத்தின் செயல். அப்படி இந்த 3 நடக்கிறத பார்த்துட்டு இப்போ மெய்ஞானத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்க போகுது. அந்த ஆக்கல் அப்படின்னு செய்யும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? பிரம்மான்னு பேர் வச்சாங்க. பிரம்மாவை ஆணாக பார்த்தாங்களா, பெண்ணாக பார்த்தாங்களா? அங்கதான் மிஸ்டேக். மிஸ்டேக் எங்கன்னு தெரியுதுங்களா? பிரம்மாவை ஆணாக பார்த்தாங்க, மிஸ்டேக் பண்ணி போச்சு. சரி, அடுத்து காத்தல், அதுக்கு யாரை வச்சாங்க? காத்தலுக்கு ஒரு பார்வை பார்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சாங்க? காத்தலுக்கு என்ன பேரு? பிரம்மா, விஷ்ணு. விஷ்ணு ஆணாக வச்சாங்களா, பெண்ணாக வச்சாங்களா? மறுபடியும் தவறு. இதைத்தான் இப்போ தைரியமாக சொல்லணும். எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்னு சொல்லணும். விஷ்ணு தவறு. அப்புறம் என்ன வச்சாங்க? நீக்கல், அதுக்கு என்ன வச்சாங்க? சிவன் வச்சாங்க. அது ஆணாக பார்த்தாங்களா, பெண்ணாக பார்த்தாங்களா? அதுவும் தவறு. அந்த 3 தவறுகள் தான். இதனால தான் இந்த ஆணாதிக்கத்துக்கு ஒரு ஆளுமை வந்துடுச்சு. அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல அப்படின்னு இப்பதான் அதுக்கு வர்றாங்க. இப்போ தவறு நடந்து போச்சு, ஆனால் இப்போதான் மெல்ல 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 அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்லன்னு வர்றாங்க. இப்போ முதல்ல அப்படி வந்தவர் சைவ சித்தாந்தத்தில் மாணிக்கவாசகர். அவர் ஆணாக தான் பார்த்தாரு சின்ன வயசுல. ஆனால் அப்படியே வரும்போது வரும்போது ஞானத்துக்கு வரும்போது விட்டுட்டாரு. அது ஆணுமல்ல, பெண்ணுமல்லன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? சிவபுராணம் எழுதினார். போகும்போது உண்மையை சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சிவபுராணத்தை எழுதினார். அந்த சிவபுராணத்தில் என்ன சொல்லுவாரு? இல்லை, ஆதியனே, இல்லை இல்லை, ஆதியனே, அந்தம் நடுவு இல்லானே. உனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவும் கிடையாது அப்படின்னு அந்த பேரை வச்சாங்களே, அந்த பேர்லேருந்து விடுபட்டு விடுபட்டு அதை மேலே தூக்குனார் தெய்வத்தை. அதற்கு பிறகுதான் வள்ளல் பெருமானார் வந்தார். வள்ளல் பெருமானார் மாணிக்கவாசகரை பிடிச்சுக்கிட்டாரு. அதனால தான் வள்ளல் பெருமானார் அவர் ஒரு பேர் வச்சாரு. ஆனால் வச்ச பேர் பாருங்க, ஆணுமல்ல, பெண்ணுமல்ல. என்ன பேர் வச்சாரு? அருட்பெரும் ஜோதின்ட்டாரு. அதை தொடர்ந்து வந்தார் வேதாத்திரி மகரிஷி. இவர் என்ன பண்ணிட்டாரு? மகரிஷி என்ன பண்ணிட்டாரு? அதை தான் முக்கியமாக பார்க்கணும். மகரிஷி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வள்ளலாரோட கொஞ்சம் மேலே போகிறாரு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மண்டபத்தில் மேரேஜுக்கு போகிறீங்க, நண்பர் வீட்டு திருமணத்துக்கு போகிறீங்க கோயம்புத்தூரில். பக்கத்தில் போய்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ அந்த மண்டபத்தோட லொக்கேஷன் அனுப்பப்பாங்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த தியேட்டர் இருக்கு, அந்த தியேட்டருக்கு வந்துரு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ராமசாமி தெருவுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வா, அதுக்கு வந்து லெஃப்டில் திரும்பு,
அப்படின்னாருன்னா இவர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் வேணாய்யா, என்ன அனுப்புனீங்க, லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு பிடிவாதமாக லொக்கேஷனை கேட்பாரு. அதே மாதிரி மகரிஷி என்ன கேட்டார்னா, அப்பா நீங்கள் வந்து பிரம்மன்கிறீங்க, நீங்கள் சிவன் சொல்கிறீங்க, நீங்கள் அல்லாங்கிறீங்க, நீங்கள் பிதாங்கிறீங்க, இந்த பேர்லாம் எனக்கு வேணாம், லொக்கேஷன் அனுப்புங்க, லொக்கேஷன் அனுப்புங்கப்பா, தெய்வம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புங்க. அப்படின்னா லொக்கேஷன் சொல்ல தெரியல அவங்களுக்கு. பிரம்மன் பேர் வச்சாங்க, நாராயணான்னு பேர் வச்சாங்க, ஆனால் லொக்கேஷன் சொல்ல தெரியல. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு, பேரெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாம், லொக்கேஷன் அனுப்புங்க. அப்படின்னா லொக்கேஷன் அவங்களால சொல்ல தெரியல. கடைசியில் மகரிஷி அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சாரு. தெய்வத்தோட லொக்கேஷன் எது? லொக்கேஷன் எது? எனக்கு முன்னாடி இருக்கிற சுத்தவெளி தான். இதுதான் லொக்கேஷன். ஆக வாழ்க்கையில் சரித்திரத்தில் முதல் முதல் தெய்வத்தினுடைய லொக்கேஷனை கொடுத்தது யாரு? மகரிஷி தான். அதுக்கு முன்னாடி பேர் தான் சொன்னாங்க, இங்கே இருக்குன்னு சொல்லலை. ஆக மகரிஷியும் வந்து லொக்கேஷனை கொடுத்து இது அறிவு மயமானது, ஆற்றல் மயமானது. அப்போ பெண்மைக்கு வந்து பெண்மையிலையும் அறிவு இருக்கு, ஆண்மையிலையும் அறிவு இருக்கு, பெண்மைக்கும் ஆற்றல் இருக்கு, ஆண்மைக்கும் ஆற்றல் இருக்கு, ரெண்டும் சரிசமயமானதே அப்படின்னு ஒரு விஞ்ஞானத்தோடு நம்மளை ஒரு பார்வையை மாற்றினார். இதில் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது அப்படின்னு மாற்றிட்டு என்ன பண்ணார்னா, கையோட இருந்தாலும் இந்த பெண்மையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணாதிக்க மக்களுக்கு பெண்மையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பார்வையெல்லாம் வேற. ஏன் வேறையா பார்த்துட்டீங்க? அதை நீங்கள் ஆணாக பார்த்தோம், ரைட், அங்கே தப்பு நடந்து போச்சு. அப்புறம் என்ன தப்பு நடந்ததுன்னா, அதை தொடர்ந்து பகவத்கீதை. பகவத்கீதை பெரிய புத்தகம்தான், சாரி. அந்த பகவத்கீதையை இன்றைக்கு வரைக்கும் சில இல்லங்கள்ல இருக்கு. அந்த பகவத்கீதையை பெண்கள் தொடக்கூடாது, பெண்கள் அதை படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாது? அவங்களாம் தீட்டம். இன்றைக்கும் இருக்கு. சமீபத்தில் கல்கத்தாவில் ஒரு பெண்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கல்கத்தா யூனிவர்சிட்டியில் நடக்கிற நிகழ்ச்சி. சமீபத்தில் பெண்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு சாமியார் அங்கே வந்திருக்காரு, ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு. இறைவணக்கம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பெண் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறைவணக்கம் பாட வர்றாங்க. அவங்க என்ன செய்தாங்க, இவர் ஒரு மெய்ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் 2 ஸ்லோகத்தை பாடினாங்க. அப்படி அந்த ஸ்லோகத்தை பாட ஆரம்பித்த உடனேயே இந்த மெய்ஞானின்னு சொல்கிறமே இந்த ஞானி என்ன செஞ்சார்னா, நிறுத்து, பாடாதேன்னு சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியலை, என்ன நிறுத்த சொல்கிறான்னு சொல்லிட்டு. சபையே நிறைஞ்சிருக்கு, அது நிறுத்த சொல்கிறாரு. கேட்டால் ஆர்கனைசரை கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை பெண்கள் பாடக்கூடாது அப்படின்னு புதுசாக ஒரு வியாக்கியானம். மறுநாள் பத்திரிகையெல்லாம் பிடிச்சதே. நீங்கள் சொல்லுகிற அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவது, நான் பிரம்மாவின் அம்சம் என்று சொல்லுவது உண்மையானால் அந்த பெண்களும் பிரம்மாவின் அம்சம் தானே அப்படின்னு பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தது. ஆக இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்குனாங்க. அப்புறம் சமுதாயத்துக்கு வந்தாங்க, பொருளாதார ரீதியாக ஒதுக்குனாங்க. கடைசியில் என்னாச்சு, வீட்டுக்கு வரும்போது சமீப காலம் வரை பெண்கள் பிறக்கிறதையே தடுத்தாங்க. எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் பாருங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது பெண்கள் பிறக்கிறதையே தடுத்துட்டோம். அது அற்புதமாக ஒரு சினிமாவில் கூட எடுத்து காட்டினாங்க, என்ன அநியாயம்னு சொல்லிட்டு. ஆக இதே நாட்டில் இவ்வளவு தத்துவங்கள், இவ்வளவு கல்வி, இவ்வளவு கலாச்சாரங்கள் வந்த இதே நாட்டில் இந்த கொடுமை நடக்குது.
அது சினிமாவில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டினாங்க. ஒரே நாள் தான் அந்த பெண் குழந்தை, சிசு, குழந்தை கூட கிடையாது, சிசு, கம்பல் பண்ணி ஒரே நாளில் அதை முடிச்சுட்டாங்க. பக்கத்தில் பெத்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெத்த அம்மா அந்த குழந்தைய சிசுவை பார்த்து என்ன பாடுறாங்க? தாய்ப்பால் குடிக்க ஒரு தலையெழுத்து இல்லையடி. அந்த சிசுவை பார்த்து இந்த அம்மா பாடுது, தாய்ப்பால் குடிக்க ஒரு தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால் நீ குடித்து கண்ணுறங்கும் என் மகளே. ஏன்னா கம்பல் பண்ணி கொடுத்துட்டாங்க, கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கும் நடக்குது. எவ்வளோ கொடூரங்கள் எல்லாம் அந்த காலத்து தவறு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, வீட்டு வரைக்கும் வருது. தாய்ப்பால் குடிக்க ஒரு தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால் நீ குடித்து கண்ணுறங்கும் என் மகளே. அடுத்து ஒரு ஜென்மம் வந்து ஆணாக நீ பிறந்தால் பூமியிலே இடம் இருக்கும், போய் வாடி அன்னக்கிளி. எவ்வளவு சோகமாக கொண்டு வந்து இந்த சமுதாயம் வச்சிருக்காங்க. இது நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறாரு வேதாத்திரி மகரிஷி. ஆக இதுவரை வந்த மெய்ஞானத்தில் அந்த பெண்கள் அப்படியே கீழே இறக்கிட்டாங்க. கடைசியில் வீடு வரைக்கும் வந்துடுச்சு. இப்படி இது அப்படியே மாத்துறார் வேதாத்திரி மகரிஷி. அதுதான் அவருடைய சோசியல் ரிஃபார்மர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, மகரிஷி எப்படி மாத்துறாரு பாருங்க. இவ்வளவு மகரிஷிக்கு தெரியும். மகரிஷி இதை எப்படி மாத்துறாரு பாருங்க. ஒரே ஒரு பாடல் தான், பெண் வயிற்றில் உருவாகி. நீ எங்கே உருவான? நீ பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து பெண் துணையால் வாழ்கின்ற நீ. பெண் துணையால் வாழ்கின்ற நாம் பெண்மையில் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். நீ ஒரு அறிஞன் சொல்லணும்னா என்ன செய்யணும்? பெண்மையில் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். எனினும் பெண்மையை பழித்து எழுதி பாடியுள்ளார். சில பேர் பாடியிருக்காங்க, பெண்மையை பழித்து பாடியுள்ளார். ஏன்? அறிவு நிலை உயரா முன்னம் பேதமையார். அறிவு கட்ட தனமா பாடியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அறிவு நிலை உயரலேன்ட்டார். அதை கூட எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க. அறிவு கட்ட தனம் சொல்லலை, அறிவு நிலை உயரா முன்னம் பேதமையால் பாடியது அது. பெண் வயிற்றில் உருவாகி. அப்படி மகரிஷி சொல்லுற போதெல்லாம் வந்து சில பேர் வாதாடினாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பெண்மையை உயர்வாக பேசுகிறீங்க, நம்ம நாட்டில் தெரியாதா அப்படின்னு பேசும்போது மகரிஷி கேட்டார், ஏன்யா என்ன ஆச்சு? இப்போ ஒரு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற சிலைக்கு தினம் குளிப்பாட்டணும், சுத்தம் பண்ணணும், ஒரு ட்ரெஸ் பண்ணி விடணும், ஒரு பூ வைக்கணும். இதெல்லாம் ஒரு ஆணை விட பெண் தானே இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும். இல்லை, ஏன் அங்கே அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணும்போது சில பேர் மகரிஷிட்ட சொன்னாங்க, அது எப்படிங்க முடியும்? அவங்களாம் அந்த 3 நாள் தீட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மகரிஷி கேட்டார், அவங்க சொன்னவன மகரிஷி கேட்டார், உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு. நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க அதை. ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு சிசு ஆரம்பிக்குது. என்னையே வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சிசுவாக தாயின் வயிற்றில் ஆரம்பித்தேன். ஒரு துளி தான் நான். ஆணும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த ஒரு துளி தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் என்னான்னு போய் பெருசாகிறேன், கொஞ்சம் பெருசாகிறேன். இப்போ அந்த துளி பெருசாகிறதுக்கு அதுக்கு எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும்? எங்கே இருந்தேன்?
தாய்க்கு அம்மா பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை. தாய் சாப்பிட சாப்பிட எனக்கு வருங்கிறது உண்மைதான். அதுக்கு அந்த டியூப் ஃபார்ம் ஆகணுமே. டியூப் இன்னும் ஃபார்ம் ஆகலை. டியூப் ஃபார்ம் ஆகலை. அப்போ எங்கேருந்து எனக்கு சாப்பாடு வரும்? மகரிஷி இந்த பாயிண்ட்ல தான் பிடிக்கிறாரு. டியூப் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அந்த அம்மா சாப்பிடும்போது அந்த டியூப் வழியாக வந்துடும். இன்னும் டியூபே ஃபார்ம் ஆகலை. பார்த்தா ஒரு ஃபார்ம் ஆகியிருக்கு. எதில் மிதக்குது? அந்த அந்த குடத்தில் மிதக்குது, தண்ணியில் மிதக்குது. இப்போ அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? எது எந்த திரவத்தில் அது மிதக்கிறதோ அந்த திரவமே தான் அதனுடைய சாப்பாடும். அப்போ நான் முதல்ல சாப்பாடு எந்த சாப்பாடு? அதைத்தானே கழிவுன்னு சொல்கிறீங்க. மகிழ்ச்சி தான் சொன்னார். நீங்கள் அதைத்தானே கழிவுன்னு சொல்கிறீங்க. அதை சாப்பிட்டு தாயா நானும் வளர்ந்துருக்கிறேன், நீயும் வளர்ந்துருக்கிற. அப்புறம் என்ன தீட்டு அதில் என்ற அந்த சோஷியல் ரிஃபார்மான அந்த அந்த கொள்கையிலே வந்தார் அவர் மேலே. இப்போ அவர் வந்த பாதையில் தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறோம். ஆக நான் அடிக்கடி சொல்வேன், அம்மாவிடம் நான் வெளியில் வந்த பிறகு சாப்பிட்ட பால் இருக்கே அது ஒயிட் மில்க். ஆனால் அம்மாவுக்குள்ளே இருக்கும்போது ஆரம்பத்தில் உருவான உடனே நான் சாப்பிட்ட பால் இருக்கே அது ரெட் மில்க்கு. அதை நான் மறந்துடக்கூடாது. அந்த ரெட் மில்கை சாப்பிட்டு வளர்த்த நான் அதை தீட்டுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறேன் நான். இல்லை, அதெல்லாம் தான் மகரிஷி எடுத்து காட்டி அந்த பாடலை பாடினார். பெண் வயிற்றில் உருவாகி அப்படின்னு இந்த பாடலை பாடிட்டு பெண்மைக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையில் அவர் நின்னார். நின்னதோடு மட்டுமல்ல, நாம் வணங்கக்கூடியவர்கள் 3 பேர்கள் அப்படின்னு கொண்டு வந்தார். நாம் வணங்கக்கூடியவர்கள் 3 பேர்கள். யார் இந்த 3 பேர் சொன்னார்? ஒன்று தாவரம். அதை ஏன் வணங்கணும்? நாளைக்கு உங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி ஆகுது இல்லை, அந்த தேங்காயை யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஏதோ ஒரு தென்னை மரம் அதானே உருவாக்குச்சு. இல்லை, பருப்பு யார் உருவாக்குனது? ஒரு செடி தான் உருவாக்குச்சு. சாம்பாருக்கு போடுறோம், எல்லாமே ஒரு செடி தான் உருவாக்குச்சு. நீங்கள் ஒரு துளி கூட என்னால் உருவாக்க முடியாது. அந்த தாவரம் தான் உருவாக்குச்சு. நாம கொண்டு வந்து செய்கிறதெல்லாம் கிச்சனில் செய்கிறதெல்லாம் என்ன? கட்டிங் அண்ட் பேஸ்டிங் தான். கட் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், அதை நம்ம செய்கிறது. ஆனால் உருவாக்குனதெல்லாம் யார்? தாவரம். அதனால அதை வணங்கணும். நல்லா பாயிண்ட் தானே. மகிழ்ச்சி எதை சொன்னாலும் சயின்டிஃபிக்காக சொல்லிடுவார். அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் சொல்கிறத நீங்கள் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது பாரு. அப்படி விஷயத்தை நான் சொல்கிறேன் பாரு. ஆக நமக்கெல்லாம் உணவை தயாரித்தது தாவரம், அதை வணங்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம திருப்பூரில் காரில் தானே வந்துருக்கோம். நிறைய பேர் காரில் வந்திருக்கிறோம். ரோடு அழகாக இருக்குது, காரை ஓட்டிகிட்டு வர்றோம். அந்த அழகான ரோட்டில் ஒரு அடி ரோடாச்சும் நான் போட்டு போனேன்? நான் போடலை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டை பார்க்குறீங்க. சார் இது யார் வீடு? வாடகை வீடா? இல்லை சார், என் சொந்த வீடு, என் வீடுங்கிறேன். அந்த ஒரு வீட்டில் 4 செங்கல் எடுத்து நான் வச்சிருப்பேனா? வச்சேனா? வைக்கலை. நான் இருக்கிற வீடு, நான் போகிற ரோடு எல்லாம் யார் போட்டாங்க? தொழிலாளி போட்டான். ஒரு தொழிலாளி போட்டது. ஆக அந்த தொழிலாளி போட்ட ரோட்டில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அவங்க கட்டின வீட்டில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் பயிர் செஞ்சதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆக நம்ம அந்த தொழிலாளியை வணங்குவோம். எவ்வளோ ஆழமான சிந்தனை பாருங்க. அதான் அவருக்கு சோஷியல் ரிஃபார்மருங்கிறோம். அவர் இன்னும் நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறல. ஆனால் ரொம்ப விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த தொழிலாளியை வணங்குறோம்.
மூன்றாவதாகன்னு வந்தார் சாமிஜி. யாரை வணங்குறது? மூன்று அம்சத்தை சொன்னார் வணங்கணும்னு. மூன்றாவதாக இந்த பெண்மை எனக்கு தாயாக வருகிறது, தமக்கையாக வருகிறது, தங்கையாக வருகிறது, தாரமாகவும் வருகிறது. இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுமோ, அண்ணன் என்ன சொல்வானோ அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு பயந்து பயந்து, அண்ணன் தம்பிகளுக்கு பயந்து பயந்து, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அவர்களுக்காக வாழ்கிறது. அதே பெண் கொஞ்சம் வயதாகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா கணவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, இப்போ கணவனுக்கு பிடிக்கிறதே நான் செய்யணும் பாரு. அங்கேயும் தனக்காக அது வாழ்றது இல்லை. இல்லை, அப்போ எந்த காலத்திலையுமே இந்த பெண்மை அப்புறம் தாயாகிடுச்சா, தாயான பிறகு அவங்களுக்கு போட்டுட்டு மிச்சம் இருந்தால் சாப்பிடுவாங்க. இல்லை, அவங்களுக்கு போட்டுட்டு மிச்சம் இருந்தால் சாப்பிடும். ஆக பிறருக்காகவே வாழ்கிற ஒரு ஜென்மம் அது. சிறு பிள்ளையா இருந்தாலும் அண்ணன் தம்பிகளுக்காக, அப்பா அம்மாவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. கல்யாணம் பண்ணால் கணவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. இல்லை, பிள்ளை குட்டிக்கு வந்துச்சுன்னா அவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்றால் பெண்மை எப்போது தனக்காக வாழ்ந்தாள்? இல்லை, அப்படிப்பட்ட தியாகி அந்த பெண்மை. அந்த பெண்மையை வணங்கணும். அப்ப மூன்று அளவுலையும் வணங்கத்தக்கது இந்த பெண்மை. ஆக பெண்மையை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியவர் வேதாத்திரி மகரிஷி. அதை அவர் செயல்லையும் காட்டினார். சாதாரண பேசிட்டு போகல, செயல்லையும் காட்டினார். பிரம்மஞான வகுப்பு மகரிஷி கிளாஸ் எடுக்கிறாரு. 3 நாள் கிளாஸ். நான் பக்கத்தில் இருக்கிறேன். அவர் தான் பேசிகிட்டே வர்றாரு. முடிஞ்சது 3 நாள். சுமார் ஒரு 400 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 200 பேர் பெண்கள், சுமார் 200 பேர் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். அவர் என்ன சொல்வார்? முதல் சர்டிஃபிகேட் கொடுக்கறது பெண்களுக்கும் பாருங்க. 2வது சர்டிஃபிகேட் தான் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆண்களுக்கும் பாருங்க சொல்லிட்டு அவரே சொல்வார், இந்த பெண்களுக்கு மட்டும் நான் ஏன் முதல்ல கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்வார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்வார். என்ன காரணம்? அவர் சொல்கிற காரணம், இப்போ பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? 800 கோடி மக்கள் இருப்பீங்க. ஈஸியாக சொல்லிடலாம், 800 கோடி மக்கள் இருக்காங்க. சரி, அதில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, ஆவரேஜாக அதில் ஒரு 400 கோடி பெண்கள், இன்னொரு 400 கோடி ஆண்கள் அப்படின்னு ஆவரேஜாக சொல்லுவீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன் பாரு. சாமிஜி என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு, அது என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த ஜனத்தொகை 800 கோடி, சாரி 400 கோடி பெண்கள், பாக்கி இருக்காங்களே 400 கோடி, அவர்கள் இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்போ அவங்க யாரு? பெண்மை தான். அதுவும் இவங்க தானே பெற்றெடுத்தாங்க. யார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இல்லை சார், நான் அம்மா இல்லாமல் வந்துட்டேன் சார் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, 400 கோடி பேர் பெண்கள், பாக்கி 400 கோடி இருக்காங்களே அவங்க யாரு? இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆகவே இங்கே இருப்பது பெண்மையே. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லெவல் போயிட்டாரு பாருங்க. இல்லை, தத்துவத்தில் பெண்மையை கீழே இறக்கி 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 கொண்டு வந்தாங்களே, இவர் மேலே 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 கொண்டு போயிட்டு இறுதியாக அந்த பெண்மை தான் இருக்கு இப்போ அப்படின்னு உயர்த்திய அந்த மகான். இப்போ தான் நான் செய்திக்கு வர்றேன். பெண்மையை பார்த்து நான் பேசுகிறேன். இப்போ ஆண்கள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இப்போ பேசுறது பெண்மையை பார்த்து பேசுகிறேன். அந்த காலத்தில் பெண்மையை மிகவும் இழிவாக பார்க்கப்பட்ட அந்த காலத்தில் அதிலிருந்து வேறுபட்டு பெண்மையை உயர்த்தியிருக்கார் வேதாத்திரி மகரிஷி.
அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற நன்றி என்ன? நீங்கள் காட்டுகிற நன்றி என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இதை நம்ம உரையை முடிச்சுக்கிடுவோம். ஆக நான் இப்போ பெண்மைக்கு வர்றேன். இப்போ பெண்மைக்குன்னு வரும்போது இந்த ஆண்கள்ல இருக்கிற சிறப்பை விட ஒரு சிறப்பை நாம் பெண்களில் பார்க்கிறோம். பெண்கள் ஒரு சிறப்பை பார்க்கிறோம். சாதாரண நீங்களும் பார்த்துருக்கலாம், கிராமத்தில் பார்த்துருக்கலாம், நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கலாம். ஒரு கோழி, ஒரு 10 குஞ்சு, சின்ன சின்ன குஞ்சுகள். அந்த கோழி போகுது, குஞ்சுகள்லாம் எதை சுற்றி போகும்? அந்த கோழியை சுற்றி போகும். ஏன் அப்பாவை சுற்றி போகலை? ஏன் போகலை? இல்லை, அந்த ஆண் இதை சுற்றி போகலையே. எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த பெண்ணுக்கு தான் அந்த உறவு, அந்த உறவை வளர்க்கிறது, அந்த உறவை காப்பாற்றுறது எல்லாமே பெண் கையில் தான் இயற்கை கொடுத்துருக்கு. இப்போ அந்த உறவுன்னு சொல்லும்போது அந்த இயற்கை பாருங்க, அந்த பெண் அந்த உறவுன்னு சொல்லும்போது இப்போ முதலாக நம்ம இதை கொஞ்சம் தத்துவார்த்தமாக பார்த்துடலாம். முதலாக இந்த பூமியில் ஒரு உயிரினம் தோன்றிய போது, நான் எங்கே போகிறேன்? ஃபஸ்ட்டு உயிரினத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு உயிரினம் எப்படி இருந்திருக்கும்? ஆக முதல்ல தோன்றுச்சே ஒரு சின்ன சிறிய ஒரு பாக்டீரியா அப்படிங்கிற செல், ஒரு உயிர். அப்படி தோன்றிய போது அந்த உயிருக்கு இந்த இறைநிலை தெய்வம் இட்டது 2 கட்டளை இட்டுச்சு. அந்த உயிருக்கு 2 ஆர்டர் கொடுத்துச்சு. யாரு? இந்த தெய்வம். முதலாக ஒரு உயிரினம் தோன்றிய போது இது கொடுத்துச்சு, ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு. இந்த தெய்வம் என்ன ஆர்டர் கொடுத்தது பாரு? உனக்கு உயிர் ஓட்டம் என்ற ஒரு அமைப்பை உன்னில் உருவாக்கி இருக்கிறேன். உயிர் ஓட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது எந்த நிலையிலும் இந்த உயிர் ஓட்டத்தை தக்க வைக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த உயிர் ஓட்டத்தை தக்க வைக்க வேண்டும். இரண்டாவது, இதே மாதிரி ஒரு உயிரை நீ உருவாக்கி விட வேண்டும். 2 கட்டளை தான். என்ன 2 கட்டளை? ஒன்று, உயிர் ஓட்டத்தை தக்க வைக்கணும். இன்னொன்று, இதே மாதிரி ஒரு உயிரை உருவாக்கிடணும். இந்த 2 கட்டளை தான். யாருக்கு கொடுத்தது? பாக்டீரியாவை கொடுத்தது. அதே ஆர்டர் இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? உங்கள் உயிரை தக்க வைக்கிறதுக்கு சாப்பிட்றீங்க, இன்னொரு உயிரை உருவாக்கிட்டீங்க, அவ்வளோதானே. இதை விட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த ஆர்டரை தான் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த இயற்கை 2 கட்டளை கொடுத்துச்சே, கொடுத்துட்டு அது கொஞ்சம் யோசித்து பார்க்குது. அந்த தெய்வம் கொஞ்சம் யோசித்து பார்க்குது. இப்போ ஒரு செடி அல்ல ஒரு புறா, இன்னொரு உயிரினம் வந்துருச்சு. உயிரினம் வந்துருச்சா? இப்போ அந்த சின்ன உயிரினம் என்ன பண்ணணும்? சின்ன உயிரினம் என்ன பண்ணணும்? உயிரை தக்க வைக்கணும். அது பாவம் பறக்க முடியாத, அது எப்படி தக்க வைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குது. இந்த தெய்வம் யோசிச்சு பார்க்குது. அந்த கட்டளையை எப்படி நிறைவேற்றும்? முடியாது இல்லையா? அப்பதான் என்ன பண்ணுது? இந்த தாய், அதுக்கு தாய், அதுக்கும் அந்த குஞ்சுக்கும் ஒரு சின்ன உறவு என்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு உணர்வை ஏற்படுத்திருச்சு. இது ஏன் குஞ்சு அப்படிங்கிற உணர்வு அது ஏற்படுத்துச்சு. அந்த உறவை அது ஏற்படுத்துச்சு. ஏற்படுத்திட்டு என்ன செஞ்சது? அந்த உறவு ஒரு 4 வாரத்துக்கோ 5 வாரத்துக்கோ லிமிட் பண்ணிடுச்சு, போதும். அதனால இந்த புறா என்ன பண்ணுது? கொஞ்ச நாளைக்கு கூட்டிகிட்டு போகும், வளர்க்கும், எல்லாம் பழக்கி விட்டுரும். அப்புறம் என்ன பண்ணும்? துரத்தி விட்டுரும்.
ஆனால் அந்த உறவு காலத்தில் சரியாக நடந்துக்கும். குஞ்சுகளுக்கு எல்லாம் இறைய தேடும், கொண்டு வந்து கொடுக்கும், எல்லாம் பண்ணும். சரி, அப்போ இந்த புறாவுக்கு வந்து ஒரு 4-5 வாரம் வச்சுட்டோம், போயிடுச்சு. சார் இதை விட பெருசாக வந்துடுச்சு யானை. யானைக்கு எவ்வளோ காலத்துக்கு வைக்கிறது உறவை? எத்தனை காலத்துக்கு உறவை வைக்கிறது யானைக்கு? அது போய் கூட்டிகிட்டு போய் சொல்லணும், சொல்ல வைக்கணும். அதனால் என்ன பண்ணுச்சு இயற்கை, ஒரு சில வருடங்கள் வச்சிருச்சு. அப்புறம் அது போனால் போனது தான், பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போனது தான். ஆனால் இதே தெய்வம் மனுஷனுக்கு வரும்போது இந்த அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் எத்தனை வருஷத்துக்கு உறவை வைக்கிறது? எத்தனை வருஷத்துக்கு வைக்கிறது? ஆ அப்பதான் தெய்வம் சொல்லுச்சு, அப்பா உனக்கும் உன்னுடைய நிலையில உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் உறவு இருக்கு. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறது வந்து நான் தீர்மானிக்க முடியாது, அது நீயே தீர்மானிச்சு. ஆக அந்த உறவை வளர்க்கிற, அந்த உறவை உறுதியாக்குகிற அந்த செயல் இருக்கிறதே, அந்த செயலுக்கு தான் பெண்மை கிட்ட கொடுத்துச்சு. நீ பார்த்துக்கம்மா, இந்த உறவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துச்சு. ஆக சகோதரிகளே, உங்களுடைய உயர்வும் உயர்ந்த ஸ்தானத்தில் மகரிஷி வச்சுட்டாரு. உங்களுடைய உயர்வு என்பது எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை நீங்க என்ன பண்ணணும்? உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை தக்க வைக்கணும், பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தல் தான் நீங்க தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறீங்க. இல்ல, எப்போ நீங்க வந்து தெய்வத்தினுடைய சமத்துக்கு போறீங்களோ, அது என்ன செய்ய விரும்பியதோ அதை உங்க கையில கொடுத்துருச்சு. ஆக உறவுகளை தக்க வைப்பது யார்? பெண்மை. கோழி குஞ்சுக்கு யாரை கொடுத்து, யாரை கூட்டிட்டு போய்? அம்மா தானே கூட்டிட்டு போகுது. இப்ப நான் ஒன்று சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இல்லத்தில் அந்த இல்லத்தை சுற்றிய உறவுகளை நீங்க என்ன பண்ணணும்? வளர்த்து விடுங்க. உறவுகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க. சந்தோஷம். உறவுகளை முறிக்கக்கூடாது. அதுதான் பெண்மை செய்ய வேண்டியது. ஆக இன்றைக்கு நான் உங்களை வேண்டிக் கொள்வது, மகரிஷியினுடைய தத்துவத்தின் மூலமாக நான் உங்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் இருக்கும் இடத்தில் உறவுகளை மேம்படுத்துங்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், அப்பதான் யோசிப்பீங்க, ஐயா சொல்றது செய்யறதா வேணாமான்னு. இல்ல, இப்போ உங்களது இல்லத்துல ஒரு பாகப்பிரிவினை வருது. எல்லாரும் இல்லத்திலையும் வரும். ஒரு பாகப்பிரிவினை வருது உங்க இல்லத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உறவுகளை என்ன பண்ணணும்? தக்க வைக்கணும், முடிஞ்சா மேம்படுத்தணும். அதனால உங்க கணவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? பாருங்க, பாகப்பிரிவினை வருது, அப்பா என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துக்குங்க, நீங்க மறுத்து பேசாதீங்க. அப்படின்னு சொல்றோமா நம்ம? இல்ல, அப்படித்தான் சொல்லணும். உங்க அண்ணனுக்கு அப்பா கொஞ்சம் கூட தர்றாரா? தரட்டும், அதனால என்ன? தரட்டும் அவருக்கு. அதனால நம்ம உறவை கெடுத்துக்க வேணாம். எந்த நிலையிலும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே ஏத்துக்குங்க, கூட குறை இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன, வி ஆர் கிரேட். அந்த இடத்துல தான் ஞாபகம் வச்சுக்கிறணும், யூ ஆர் கிரேட். ஆனால் பொதுவாக ஒரு பொருளாதாரத்துக்காக, இல்லை, ஒரு 1/2 ஏக்கர் அந்த பக்கம் ஜாஸ்தி போயிடுச்சுன்னா ஒரு பொருளாதாரத்தில் பேசிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அது எப்படிங்க கொடுக்குறது? நீங்கள் இந்த வீட்டில் தானே பிறந்தீங்க, ஈக்குவலாக தானே வரணும். நோ, சொல்லாதீங்க அப்படி.
அப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உறவுகளை பிரிக்கிறீங்க, கெடுக்கிறீங்க, தெய்வத்துக்கு முரணாக போறோம். ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. ஆக ஒரு வீட்டில் இருக்கிற நாம் நமது செயலால் அந்த உறவுகள் பலப்படும். உங்களுடைய கணவர் அவங்க அம்மா அப்பா, உங்களுடைய கணவர் அவருடைய அண்ணன் தம்பிகள், அவருடைய சித்தப்பா பெரியப்பா, எல்லா உறவுகளையும் வளர்க்கிற மாதிரி நான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லை. நீங்கள் இதை பொருளாதாரத்தில் பார்க்காதீங்க. நான் இப்போ உட்காந்துட்டு சொல்கிறேன், இவ்வளவு கட்டடம் கட்டியிருக்காங்களே, மதன் இவ்வளோ பில்டிங் வந்திருக்குல்ல, அற்புதமாக இருக்குல்ல. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பணத்தினால் கட்டியது என்று. பணத்தினால் கட்டியது அல்ல. அவருக்கு ஏற்பட்ட, அவருக்கு இருக்கிற உறவுகளினால் வந்தது இது இல்ல. அந்த உறவுகள் பெங்களூர்ல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், திருச்செந்தூர்ல இருக்கலாம். அந்த உறவுகள்னால கட்டப்பட்டது இது. உறவுதான் மேன்மை, பணம் அல்ல. ஆக உங்க இல்லத்திலையும் உறவுதான் மேன்மை, பணம் அல்ல. ஆக நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு உறவை நம்ம பாழ்படுத்திடக்கூடாது. ஏனென்றால் உறவு என்பது தெய்வம் கொடுத்தது. இப்போ நான் இருக்கிறேன், இவங்க தான் எங்கள் அம்மா அப்பான்னு நான் கேட்டு வாங்கலை, அது தெய்வம் கொடுத்தது. இவங்க தான் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கலை, அது தெய்வம் கொடுத்தது. ஆக என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் தெய்வம் கொடுத்தது. அதை காப்பாற்றணும். பொதுவாக அதை காப்பாற்றுற பொறுப்பு பெண்மைகிட்ட தான் இருக்கு. பணம் என்பது நான் சம்பாதிப்பது. பணம் தெய்வம் கொடுக்கு, நான் சம்பாதிப்பது. ஒரு சாராய கடை வச்சா பணம் வந்துடும், நான் சம்பாதிக்கிறது அது. ஆக இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உறவா பணமான்னு வருது. ஒரு காலகட்டத்தில் உறவா பணமா இல்லை. எங்கள் அண்ணன் வச்சுக்கோங்க, அண்ணனே வச்சுக்கோங்க, ஏதோ பார்க்க புரியல, நான் தெரியாதனமாக வார்த்தைகளை விட்டு நான் அண்ணன்னு பேசுறதில்ல வச்சுக்கோங்க. நான் என்னுடைய மூர்க்கத்தனத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். இப்போ அந்த அண்ணனுடைய பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு. ஆனால் அண்ணனுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அந்த பையன், நான் சித்தப்பா தானே, சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருச்சு, ஒரு 75,000 ரூபா கட்டணும், அப்பா கிட்ட வசதி இல்லை, அதனால் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த ஃபோன் வந்துச்சுன்னா அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என் மனைவிகிட்ட சொல்கிறேன், அந்த பெண்மைகிட்ட சொல்கிறேன். இப்போ உறவுகளை வளர்க்கணும்னா அந்த பெண்மை என்ன சொல்லணும் என்கிட்ட, பரவாயில்லைங்க அண்ணனுக்கு உங்களுக்கு தானே ஏதோ பேச்சுவார்த்தை இல்லைங்கிறீங்க, பையன் கேட்குறாங்க, அனுப்பி வைங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை வணங்குகிறேன். இல்லை இல்லை இல்லை. அப்போ அதுதான் உண்மையான பெண்மை, அது தெய்வீக பெண்மை. அது அந்த பெண்மையை தான் மகரிஷி விரும்பினாரு, உருவாக்க நினைத்தார். அவர் உறவுகளை முறிக்கிறதல்ல. ஆனால் இப்போ என்ன நடக்குது, இந்த தம்பிக்கு ஃபோன் வந்துருச்சா, இவருக்கு அனுப்ப முடியும். ஆனால் இன்றைய நிலைமையில் இது அவங்களுக்கு தெரிஞ்சா சங்கடமே, ஒத்துக்க மாட்டாங்களே, சத்தம் போடுவாங்களே, அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை மாற்றணும். அதை மாற்றி அந்த உறவுகளை நிலைநிறுத்துற மாதிரி செய்யணும். அதே சமயத்தில் பல கட்டங்கள் வருது, நமக்கு தெய்வீகமாக மாறுறதுக்கு பல கட்டங்கள் வருது. இப்போ ஒரு புதிய ஒரு பெண், ஒரு 25 வயசுல ஒரு அம்மா, ஒரு பெண், அம்மான்னு சொல்லக்கூடாது, புதிய ஒரு இளம் வயது யுவதி மேரேஜ் ஆகி அவங்க புது வீட்டுக்கு போறாங்க, பூந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இந்த பெண் ஒரு புதிய வீட்டுக்கு போறாங்க, ஏற்கனவே அங்கே உறவுகள் இருக்கும், ஏற்கனவே உறவுகள் இருக்கும். அப்போ இந்த அம்மா, இந்த பெண்ணை பெற்ற அம்மா என்ன சொல்லி அனுப்பணும்,
என்ன சொல்லி அனுப்பணும்? இல்ல, என்ன சொல்லி அனுப்பணும்? அம்மா, நீ போற இடத்துல அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படியோ, அவங்களுடைய உறவுகள், அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள எப்படியோ, அதெல்லாம் நீ போனதுனால அதெல்லாம் மேலே வளம் வரும். அப்படி நடந்துக்க நீ. இல்ல, உன்னால அங்க இருக்கிற உறவுகள் குறையக்கூடாது. அப்படி நீ உன்னுடைய செயல் அப்படி இருக்கட்டும். அப்படி இருந்தா தான் நான் சந்தோஷப்படுவேன். நீ போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகள் வளர்ந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்ட உறவுகளை நீ விட்டுறக்கூடாது. உன்னால உறவுகள் வளரணும். அப்படி நீ செயல்படணும். அப்படின்னு தான் நம்ம சொல்லி அனுப்பணும். ஆனா நம்ம என்ன சொல்லி அனுப்புறோம்? இல்ல, உன் புருஷன் தான் நல்லா சம்பாதிக்கிறான், பொது குடும்பம், கொஞ்சம் அவனை கையில போட்டுக்கோ போன உடனே, அப்படின்னு தானே சொல்லி அனுப்புறோம். இல்ல, என்ன இந்த பெண்மை, என்ன பெண்மை? இது மகரிஷி எதிர்பார்த்த பெண்மை இல்லையே. இல்ல, அப்படி சொல்லாம நீ போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் என்ன பழக்கமோ மாமியார் கேட்டு செய்யணும். அந்த வீட்டில் இருக்கிற வரவு செலவுக்கு அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ போகிறது அந்த வீட்டில் போய் ஆடிட் கணக்கு பார்க்க போகல. அதுக்கப்புறம் எவ்வளோ வருமானம், யாருக்கு கொடுக்குற, யாருக்கு வாங்குற, அந்த ஆடிட் கணக்காக பார்க்க போகிறோம் இல்லை. அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. நீ மகிழ்ச்சியாக இரு. இல்லை, மகிழ்ச்சியாக இரு. உன்னால் உன்னுடைய சொல்லுனால எந்த நிலையிலையும் அவங்களுக்குள்ள உறவு குறைஞ்சிடக்கூடாது. அப்படி குறையாமல் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. அப்படி தான் சொல்லி. ஆக பொதுவாக நீங்கள் உங்கள் மகக்கிட்ட போகும்போது சொல்ல வேண்டியது, அம்மா, உன்னுடைய செயல்னால நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். இது நாள் வரைக்கும் நீ என்னென்ன கேட்டையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இது நாள் வரைக்கும். அதனால் இது நாள் வரைக்கும் உன்னுடைய மகிழ்ச்சி எங்கள் கையில் இருந்தது. இல்லை, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். உன்னுடைய மகிழ்ச்சி எங்கள் கையில் இருந்தது. ஆனால் நாளை முதல் எங்களுடைய மகிழ்ச்சி உன் கையில் இருக்குமா? அதனால் இந்த அம்மா அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதையே நீ செய் அப்படின்னு சொல்லி, நீ போன இடத்துல உறவுகள் மேம்படணும் அப்படின்னு நீ வாழ்ந்துட்டேன்னா அதாம்மா எனக்கு பெருமை என்று சொல்லி அனுப்பணும். ஒரே ஒரு உதாரணம், நடந்த உதாரணத்தை சொல்கிறேன். நடந்த உதாரணம், எப்பவும் போல ஒரு பெண், இளம் வயது தானே, காலேஜில் படிச்சுட்டு ஹாஸ்டலில் இருந்துட்டு வசதியான அப்பா அம்மா எல்லாம் காரில் போக வர எல்லாம் இருந்து அந்த அந்த பெண்ணை கொடுத்தாங்க ஒரு இடத்துல. வசதியான வீட்டில் தான் கொடுத்தாங்க. ஆனால் கிராமம், கொடுத்தது கிராமம். இவங்களோட வசதி தான், நிலப்புலன்கள்லாம் வசதி தான். ஆனால் கிராமத்தில் கார் வச்சுருக்க மாட்டாங்க, விவசாயிகள். இல்லை, நடந்து தான் போவாங்க, ஏசி போட்டிருக்க மாட்டாங்க, வீடே ஏசியாக தான் இருக்கும், குழு குழுன்னு தான் இருக்கும். அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணை அங்கே கொடுத்தாங்க. கொடுத்தா இதுக்கு போக வர கார் இல்லை, ஏசி இல்லை. இந்த பாட்டை பாடிக்கிட்டு அடிக்கடி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்பாவும் சரிம்மா நீ சமாளிம்மா, நல்ல வீடுதாம்மா, நல்ல இடத்தெல்லாம் கொடுத்துருக்காம்மான்னு அனுப்புவார். ஒரு கட்டத்தில் இனி போகவே மாட்டேன்ப்பா, நான் சொல்கிறது எதையுமே அவங்க செய்யலை அப்படின்னு வந்துடுச்சு. அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் அந்த பொண்ணை மாற்றுச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அம்மா, உன்னைய நான் வளர்த்த விதம் தப்பு, உன் மேலே குற்றம் இல்லை. உன்னை நான் வளர்த்த விதம் இருக்கே அதான் தப்பு. உன்னை வசதியாக வளர்த்துட்டேன், இங்கே போனால் கூட கார் வச்சு வளர்த்துட்டேன், அது ஏன் தப்பு. ஆனால் நான் உன்னை கொடுத்துருக்கிறேன்னு, அவங்க பெரிய வீடுமா, பெரிய தனக்காரர், ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கிறவங்க. அந்த வீடு சாதாரண வீடு இல்லாமா, அதுதாம்மா உன்னுடைய கோயில். அதுதாம்மா அந்த உன்னுடைய கோயில். நீ அந்த உன்னுடைய சாதாரண புத்தியினால செயல்னால அந்த கோயிலுக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அது பெரிய கோயில். அது நீ புகுந்த இடம்
ஒரு கோயில் அது நல்லா வளரணும், நல்லா சிறப்பாக இருக்கணும் தான் நீ உன் செயல் இருக்கணும். அதனால் இன்றைக்கே நீ புறப்படுமா, உன் கோயில் அங்கே இருக்குமா அப்படின்னு புறப்பட்டு அந்த பொண்ணு வந்துருச்சு. இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா இருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தான் சார் என்னைய மாற்றுச்சு. நான் புகுந்த இடம் ஒரு கோயில்னு சொன்னாரே, அதில் எனக்கு பெரிய ஒரு ஞானமே வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் என்றபடி இன்றைக்கு அப்பா அம்மாவும் அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த செயல் எப்படி இருக்கணும்னா, புகுந்த இடத்துல மேலும் மேலும் அந்த வளர்ச்சி, அந்த உறவுகள் மேம்படும். அப்படிப்பட்ட செயல்களைத்தான் நம்ம செய்யணும் என்று சொல்லி, இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரம் மூலமாக ஒரு பார்வையை பார்க்காதீங்க, உறவுகளின் மூலமாக நீங்க பாருங்க. எந்த நிலையிலும் உறவுகள் மேம்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் என்று பாருங்கள். மனதை விரிச்சிருங்க. அப்படி மனதை விரிக்கும் போதுதான் எல்லாமே சரி 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 அப்படிங்கிற மனசு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டெல்லியில் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 30 வயசு 40 வயசு உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். நல்ல வேலை, ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை பார்க்குறாரு, ஐடி கம்பெனியில் லட்சமாக வசதியாக இருக்காங்க. ஓகே, டெல்லியிலேருந்து இந்த பக்கத்தில் திருச்செந்தூரில் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி கணவன் இறந்துட்டாரு, ஒரே ஒரு பையன். இப்போ அந்த பையன் வளர்ந்து 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 மேரேஜ் நடக்க போகுது. இப்போ அந்த தங்கச்சியோட பையனுக்கு இந்த டெல்லியில் இருக்கவர் யாரு? தாய் மாமா. இப்போ ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த தம்பிக்கு, திருச்செந்தூரில் இருக்க தம்பிக்கு திருமணம் நடக்க போகுது. தாய் மாமாவை எப்படி கூப்பிடணும்? திருமணத்துக்கு அழைக்கணும், ஃபோனில் கூப்பிட்டு சரியா போச்சா? நேரில் போய் அழைக்கணுங்கிறது கவர்மெண்ட் ரூலா? அது என்ன ஜிஓ இருக்கா? ஜிஓ இல்லாத ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம், ஜிஓவில் இருக்கிறத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அது என்ன ஜிஓவில் இருக்கா? இல்லை. ஆனாலும் நம்ம நம்ம கல்ச்சருங்கிற பேரில் இருக்கு, எங்கள் பழக்கம், எங்கள் குல வழக்கங்கிற பேரில் இருக்கு. இப்போ தான் பெண்மை அங்கே வரணும், பெண்மை இப்போ தான் வரணும். அந்த அண்ணன் சொல்லுவான், தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அவன் எப்படி வந்து கூப்பிடுவான்னு பார்க்கலாம், தங்கச்சி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் இந்த பெண்மை என்ன சொல்லணும்? பாருங்க, அங்கே திருமணம் நடக்குது, அதுக்கு ஒத்தாசைக்கு யாரும் கிடையாது, ஒரே பையன்தான், அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க நம்மளை வந்து நேரில் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மை தான் வணங்கத்தக்க பெண்மை இல்லை? இப்போ அப்படி சொன்ன உடனேயே இந்த கணவனுக்கு மகிழ்ச்சி ஆயிடும். அப்பா, நானும் இதே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல இல்லை, இது அவங்களே சொல்லிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா, நீ வந்து நேரில் வந்து கூப்பிடணும்னு இருக்காத, அதெல்லாம் அந்த காலத்திலே சரி, இப்போ அப்படியெல்லாம் வேண்டியது அவசியம் இல்லை, நீ அங்கே இருக்கிற வேலையை பாரு, நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன். இந்த சமயத்தில் ஏதாச்சும் பணம் காசு வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணு, நான் அனுப்பி வச்சிடுறேம்மா, அதனால் நேரில் தான் வந்து கூப்பிடணும்னு நீ வர வேண்டியதில்லைன்னு இந்த அண்ணன் ஃபோன் பண்ணிட்டானா அந்த தங்கச்சிக்கு இந்த அண்ணன் தான் தெய்வம் இல்லை? இந்த அண்ணனுக்கு அந்த மனைவி தான் தெய்வம் இல்லை? அப்போ எவ்வளோ உயரத்தில் போகக்கூடிய சான்ஸ் நமக்கு வருது. நம்ம அந்த சான்ஸ்ல எல்லாம் விட்டுட்டு கீழே கீழே போய்கிட்டு இருக்கிறோம் இல்லை? அது வந்து நம்ம மகரிஷி பார்த்த பெண்மை. மகரிஷி பார்த்த பெண்மை உயரமான பெண்மை, அது மனம் விரிந்த பெண்மை, அது எல்லோருக்கும் நன்மை செய்கிற பெண்மை, அது இல்லை, உறவுகளை வளர்க்கிற பெண்மை. அது அப்படிப்பட்ட பெண்மையாக ஒவ்வொரு இல்லத்திலும் இன்று முதல் நீங்கள் மாறணும். அதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய இல்லத்தில், உங்களை சுற்றி இருக்கிற இல்லத்தில் எல்லாம் அந்த உறவுகள் மேம்படணும், உறவுகள் இனிமையாக இருக்கணும், அந்த இனிமைக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும் என்று சொல்லி, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் பொருளாதார நஷ்டத்தை பற்றியே கவலைப்படாதீங்க, அது தானாக வந்துடும். உறவுகள் தான் முக்கியம்.
அந்த உறவுகள் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இப்போ ராமாயணத்தில் அப்பா செஞ்சது என்ன சொன்னார்? அப்பா என்ன சொன்னார்? ராமருக்கு என்ன சொன்னார்? இன்னும் 1 மணி நேரத்தில் பட்டாபிஷேகம் நடக்கணும், 1 மணி நேரத்தில் தான் நடக்கணும். ஆனால் செய்தி எப்படி வருது? 1 மணி நேரத்தில் செய்தி எப்படி வருதுன்னா, பட்டம் உனக்கு அல்ல. செய்தியை யார் கொண்டு வரா? கைகேயியே கொண்டு வராங்க. அப்பா இந்தாப்பா உங்கள் அப்பா ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு, வாதிச்சு பாருன்னு கொடுக்குறாங்க. என்ன லெட்டரு? பார்த்தா, தம்பி இந்த பட்டம் உனக்கு அல்ல, இது உங்களுக்கு தெரியும். இந்த உறவை கெடுத்தது யாரு? கைகேயி. ஆனால் ராமர் என்ன பண்ணுறாரு? அங்கே தான் உறவை தக்க வைக்கிறார். அப்பா சொன்னாரா? சரி, அதான் மேன்மை. அப்பா சொல்லிட்டாரா? அப்பாவுடைய ஆர்டர் தானே, சரி. அப்புறம் கைகையை சொல்கிறாங்க ரெண்டாவது, அது மட்டும் இல்லைப்பா, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகுங்க. அதுவும் சரிதாம்மா, அதுவும் சரிதான் என்ற அந்த ராமர் பிறந்த மண் இது. எத்தனை தடவை ராமாயணம் படிச்சிருக்கிறோம், எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம் இல்லை? அப்பவும் சரிதான். கம்பர் சொல்றாரு, பட்டமும் உனக்கு இல்லை, 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அப்படி சொன்ன பிறகு கூட அந்த ராமனுடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா, அன்று அலர்ந்த தாமரை, நேற்று பூத்த தாமரைனா கொஞ்சம் வாடி இருக்கும், இப்போ தான் பூத்த தாமரை இருக்கே, குளிர்ச்சியாக இருக்கே, அதை மாதிரி அந்த முகம் இருந்தது. ஏன்? அந்த உறவை வளர்த்துருக்கார். எந்த நிலையிலும் அவர் அப்பா, அந்த உறவு குறையக்கூடாது. ஆக நாடு ராஜ்யமே போகுது, இருந்தாலும் உறவுகள் முக்கியம். ஆனால் அந்த ராஜ்யம் மறுபடியும் வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? வந்துடும். ஆக அந்த பொருளாதாரத்தை பின்தள்ளிவிட்டு உறவுகளை காப்பாற்றுங்கள். இந்த பொருளாதாரம் இதை விட அபரிமிதமாக வந்துடும். அதுதான் அந்த உறவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, உதாரணம் வேணும்னா, கிருஷ்ணன் மகாபாரதத்தில் கிருஷ்ணன்கிட்ட 2 பேர் உதவி கேட்டு போகிறாங்க. யார் 2 பேர் போகிறாங்க? துரியோதனன் போகிறான், அப்புறம் இந்த பக்கத்தில் யார் போகிறது? அர்ஜுனன் போகிறான். 2 பேரும் உதவி கேட்டு போகிறாங்க இல்லை? 2 பேரும் உதவி கேட்டு போகும்போது ஒருத்தன் என்ன பண்ணான்? தூங்கிக்கிட்டு இருக்கனால கால் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணான்? தலைமாட்டில் போய் உட்கார்ந்தான். கிருஷ்ணர் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு உடனே யாரை பார்ப்பாரு? கால் மாட்டில் இருக்கவன் துரியோதனனை பார்த்தாரு. இந்த பக்கம் பார்த்தா இவன் அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான். என்னப்பா விசேஷம், என்ன வந்ததுங்கிறாரு. உதவி கேட்டு வந்திருக்கோம். ஏன்னா டிசைட் ஆயிடுச்சு, உதவி கேட்டு வருங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், நான் முதல்ல பார்த்தது அவன் தான், அதனால் முதல்ல அவன் கேட்கட்டும், என்ன வேணும்னு அவன் கேட்கட்டும் அப்படின்னு கேட்டால், அவன் என்ன கேட்டான்? அந்த படம் வேணும், இந்த படம் வேணும், யானை படம் வேணும், கலால் படம், என்னென்னமா கேட்டான். ஆல் கிராண்டட். ஆனால் இவன் என்ன கேட்டான்? அர்ஜுனன், எனக்கு ஒரு படையும் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, நீ என் பின்னாடி இருந்தால் போதும். ஜெயிச்சது யாரு? இல்லை, ஜெயிச்சது யார்? இவன் தான். இல்லை, அந்த மனித உறவு தான் முக்கியம், படைகள் அல்ல. அந்த மனித உறவு, நீ ஒருத்த மட்டும் என் பக்கம் வந்துடுறப்பா, எனக்கு வேறு எந்த படையும் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன அந்த மனித உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு போய் தேர் ஓட்டியாக வந்தான் பாருங்க. சாதாரண தேர் ஓட்டியாக தான் போய் நிற்கிறான், படைகள்லாம் இங்கே இருக்குது, ஆனால் இவன் தான் ஜெயிக்கிறான். ஆக இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு உறவை பலவீனப்படுத்தக்கூடாது. உறவை வளர்க்க 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 பொருளாதாரம் தானாக வந்து சார். ஆக நாம் செய்ய வேண்டியது ஒரு தெய்வீக பெண்மணியாக. ஆக நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளோ கேட்டுட்டோம், உங்களுக்கு அனுபவங்கள் வரும், அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும். அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது பொருளாதாரத்தை பின்தள்ளி உறவை வளர்த்த ஒரு செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அப்படி நீங்கள் அந்த செயல் செய்யும்போது என்னை நினச்சிக்கோங்க. இல்லை அப்படி மாறாக பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு
பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒருத்தர் போய் சொல்றாரு அப்பா கிட்ட, பாகப்பிரிவினை வருது, அப்பா கிட்ட போய் சொல்றாரு. மூத்த மகன் போய் சொல்றாரு, அப்பா நம்ம பாகப்பிரிவினை செய்யற காலம் வந்துருச்சு, இங்க ஒரு 50 ஏக்கர் இருக்கு நமக்கு, நான் நல்லா படிச்சுக்கிட்டேன், வேலையில் இருக்கிறேன், நல்ல சம்பளம், வசதியாக இருக்கிறேன். ஆனால் தம்பி படிக்க போட்டவங்க நான் படிக்கல, இதே கிராமத்தில் உங்கள் கூடயே இருந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தம்பி வசதி இல்லை, 2 பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மூத்த மகன் அப்பா கிட்ட, அப்பா இந்த 50 ஏக்கர் இருக்குல்ல, நான் இந்த வீட்டில் பிறந்தேங்கிறதுக்காக ஒரு 10 ஏக்கரை எனக்கு கொடுத்துட்டு பாக்கி 40 ஏக்கரையும் தம்பிகிட்ட கொடுத்துருங்கப்பா அப்படின்னு அந்த மூத்த மகன் சொல்லிட்டான்னா அப்பாவே காலில் விழுந்துருவார். அவ்வளோ பெரிய தெய்வீகமான அந்த சொல். அந்த சொல்லில் 40 ஏக்கரை தம்பி கொடுத்துருங்கப்பா, 10 ஏக்கர் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மூத்த பையனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெண் இருக்கே, அந்த பெண் நீங்கள் சொன்னது சரிதாங்க, கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா மிக தெய்வீகமான பெண்மை. அது எப்படிங்க விட்டு கொடுக்கறது? நீங்களும் தானே இந்த வீட்டில் பிறந்தீங்க, அவருக்கு இருக்கு 40, உங்களுக்கு 10, அது என்ன நியாயம் இல்லை? ஆக இப்போ தான் யாரோ சொன்னாங்களே, நியாயம் பெருசா தர்மம் பெருசான்னு சொல்லிட்டு. இல்லை, சமம்ங்கிறது நியாயம், ஆனால் தர்மம்ங்கிறது அதை விட பெருசு. அவன் கஷ்டப்படுறான், எனக்கு வசதி இருக்கு, இவ்வளோ வேண்டியதில்லை, அவனுக்கு வேணும், அதை கொடுத்துருங்க அவனுக்கு, அப்படிங்கிறது தர்மம். அப்போ அந்த தர்மத்தை பேசும்போது அவருக்கு துணையாக அவரது பெண்மை நின்றால் அந்த பெண்மையும் உயர்ந்துருச்சு என்று சொல்லி ஒரு மிக உயர்ந்த ஒரு பெண்மை. அந்த பெண்மை ஒவ்வொரு இல்லத்திலும் இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு பெண்மை. அவங்களே நினைப்பாங்க, எப்படி இந்த அம்மா இப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு. இறை சாதனையால் உருவாக்கப்பட்ட பெண்மை இது, இல்லை சாதாரண பெண்மை அல்ல. ஆக இந்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை என்று அந்த பெண்மையை நாம் பாராட்ட பாராட்ட அந்த பெண்மை தனக்கு கொடுத்திருக்கிற ஒரே தெய்வீக பணி என்பது உறவுகளை மேம்படுத்துவதே என்று சொல்லி இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பதற்கு நம் இறைமதன் அவர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இல்லை அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐயா எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அப்படியெல்லாம் கூட தோணும் இல்லையா? இல்லை, அவர் பேசுன அத்தனை சத்தியம். அதனால அது நமக்குள்ள அது ஊடுருவி நமக்குள்ள நிறைய கேள்விகளை இப்போ எழுப்பி கொண்டே இருந்திருக்கும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பொதுவாக இந்த நிகழ்வில் எல்லா பெண்களை பெருமை பேசிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். பெருமை பேசுறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பெருமைக்கு உரிய பெண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம சொல்ல தவறிடுறோம். ஐயா சொன்ன மாதிரி உலகத்தின் மொத்த இருப்பே பெண்மை தான். பெண்மையை கழிச்சுட்டு அங்கே ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் அவ்வளவு உயர்ந்த பெண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அவங்க 2 பேருக்குமான இது ஒரு குடும்ப மேம்பாடு. நிறைய பேர் இதே இது ஆண்கள் நல வேட்பு நாள் விழான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த காலெல்லாம் நிரம்பி பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் கொண்டிருப்பாங்க. ஏய் வர்றையா இல்லையாடி வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. இது மனைவி நல வேட்பு நாள் விழான்னு இதுக்கு வந்தாலே உங்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கணும். நிச்சயமா சீரியஸா பண்ண முடியாதுங்க, வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நீ இங்கே படுத்துகிற டார்ச்சரே பத்தாது, உனக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வேறையா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ இங்கே வர்றவங்க எல்லாருமே உண்மையாலுமே ஒரு வேதாத்திரி ஆண்கள். வேதாத்திரி மகரிஷி எப்படி ஒரு பெண்மையை மதிச்சாங்களோ அந்த மாதிரி பெண்மையை மதிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும், இல்லாட்டி இங்கே வர முடியாது. அந்த ஒரு உயர்வான இடத்துல நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஐயா அவங்க பல விஷயங்களை இது கொடுத்துருக்காங்க. ஐயாவோட உரை அது எப்படி தான் அமையுதுன்னு தெரியல. நிச்சயமா இந்த ஒரு சிடியை இந்த ஒரு ரெக்கார்டு நாங்கள் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா இது பென்ட்ரைவில் ஏதாவது போட்டு கொடுத்துருங்க.
ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, அங்க எதுக்கு போறதுன்னே தெரியல. ஆடிட் பாக்குறதுக்கு தான் நினைச்சு தான் போறோம். ஆடிட்டிங் தான் பிரச்சனையான்னு தெரிய மாட்டேங்குது. சரிதானுங்களா? ஆண்களுக்கும் அதே போலதான். இது வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இது வந்து ஆண்களுக்கு சொல்லி மாற்றம் வந்ததுன்னா கூட அது ஒரு பெரிய மாற்றமா இருக்காதுங்க. அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும், நல்லவை ஆவதும் பெண்ணாலே தீயவை அழிவதும் பெண்ணாலே. அப்போ அந்த ஒரு உயர்ந்த பெண்மையினுடைய சிறப்பை இதற்கு மேல சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரிதானுங்களா? ஏன்னா மகரிஷியை வியந்து பார்ப்பாங்களாமா. ஐயா அவங்க அழகரையா பேசிட்டு இருப்பாங்களாம், மகரிஷி அப்படியே வியந்து பார்ப்பாங்களாமா. நம்ம சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்காரா? ஏன்னா அது சொல்றதுக்குன்னு ஒரு நுட்பம் வேணும் இல்லையா? மகரிஷி, அது நான் அவர் குறைவா சொல்லல, அவரோட லெவல் வேற. ஆனா இப்போ அஹ், நம்மளும் வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு விஷயத்த ஊடுருவி போய் ஒரு சொல்லி நம்மளை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அது ஐயா உங்களுக்கு இறைவன் பரிபூர்ணமா கொடுத்துருக்கான். அது எப்படி குடும்பத்துக்குள்ளேயும் பேசுறாரு, விஞ்ஞானத்திலையும் பேசுறாருங்கிறதெல்லாம் மிராக்கிளா தான் இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம கருமையத்துல பதிஞ்சிருக்கு. நான் ஐயா பேசுறப்ப கூட சொன்னேன், ஒரு நினைச்சேன் இதுக்கு ஒரு பட்டிமன்றம் கூட நம்ம வைக்கணும். இறை சாதனை நினைச்சீங்களா? அங்க பாரு, பட்டிமன்ற குழு. பெண்கள் பெண்களால் நிலை பெறுவது பொருளா உறவா? சரி, அடுத்த மாசம் பட்டிமன்றம். சொத்தா? ரெண்டும் ஒண்ணுதாங்கய்யா. சொந்தமா சொத்தா அப்படி வச்சுக்கலாமா? சொத்தும் பணம் ஒண்ணுதான். சொந்தமா சொத்தா அப்படி வச்சுக்குவோம். இல்ல, உண்மையாலுமே இன்னைக்கு தேவையான ஒரே செய்தி இதுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இது வந்து சொல்றப்ப கூட பரவாயில்ல, ஒரு உதாரணத்தையும் சொன்னாங்க, அது பெரிய விஷயம். இந்த கட்டடம் ஆச்சு, கட்டடம் ஆச்சுன்னா இது உறவால் ஆச்சா பொருளால் ஆச்சா? உறவால தான் ஆச்சு. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம இங்க வந்திருக்கிறோம், உறவால் வந்திருக்கோமா பொருளால் வந்திருக்கிறோமா? உறவால் தான் வந்திருக்கிறோம். புரியுதானுங்களா? அப்போ அது வந்து ஆஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நமக்குள்ள இன்னைக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்போ எதை விட்டாலும் அதை விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நாம வந்து தெளிவாயிரணும் இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற பெண்கள் எப்படித்தான் இருப்பாங்க? ஐயா சொன்ன மாதிரி தான் இருப்பாங்க. ஆண்கள் எப்படி தான் இருப்பாங்க? அவங்க சொன்ன மாதிரி தான் இருப்பாங்கங்கிற அளவுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம லைஃப் இருக்கணும் இல்லையா? ஏன்னா மிக மிக ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? அதான் மொத்தமே வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன வாழ்க்கை. அதற்குள்ள நாம எவ்வளோ மகிழ்ச்சியா வாழ்ந்துக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சியா நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐயா அவங்க மிக ஆழமா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. நிச்சயமா இந்த உரை உங்க எல்லாருக்குமே அனுப்புறோம். நீங்க ஒண்ணுக்கு பல முறை போட்டு கேட்கணும். இப்போ கேட்குறப்போ ஒரு முறையில நமக்குள்ள முழு மாற்றம் வந்துருமான்னு தெரியல. நிச்சயமா மாற்றம் துவங்கி இருக்கும். ஆனா பல முறை நாம் இதை கேட்கணும். நம்ம மனசு ஆர்கியூ பண்ணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஐயா பேசுனா நான் கேட்டுருவேனா அப்படின்னு வந்து அது என்ன பண்ணும்? அதை ஆர்கியூ பண்ணும். ஐயா பேசுனது மட்டும் அல்ல, எல்லாம் வல்ல இறைவனே, சரிதானுங்களா, குருவே, அவர் மூலமாக நமக்கு பல செய்திகளை, பல ஞானங்களை நம்மகிட்ட வந்து வழங்கி